ஏமா பிள்ளைக்கு மாப்பிள்ளை வீடு வந்து நடக்காமல் போயிட்டே இருக்கலாம். நடக்கும்னு நினச்சோம் பாஸ்டரே, நடக்காமல் போயிட்டு. ஐயோ இப்போ நடந்துரும்னு நினச்சா நடக்காமல் போயிட்டு. கவலைப்படாங்க, ஒரு பைசா வேண்டான்னு உங்கள் பிள்ளை கட்டிட்டு போகிற நாட்கள் வருது. சில யோசிக்க கன்னியாகுமரியில் நடக்குமா பாஸ்டர்? இப்போ 1 லட்சமாக இருந்தது கோடியாக மாறி போச்சே. விசுவாசிகள் தீர்மானம் பண்ணணும். விசுவாசிகள் பெந்தகோஸ்து விசுவாசிகள் கொடுப்பது வாங்குறது பெற்றோரை பொறுத்தது. பொம்பளை பிள்ளை பெற்றெடுத்த பெற்றோர் கொடுப்பாங்க, கொடுக்க மாட்டாங்க, அவங்களுக்குரியது. விசுவாசி நகை கடத்தின பெந்தகோஸ்து விசுவாசிகள் போய் எவ்வளவு தருவான்னு கேட்கக்கூடாது. மனசிலாச்சா? பைபிளை கீழே வச்சிடணும். எவ்வளோ கொடுப்பியன்னு கேட்டால் பிஞ்ச செருப்பும் தேஞ்ச விளக்குமாறு கொடுக்கணும் கேஸுகளுக்கு. கட்டணம் பெந்தகோஸ்து ஓசு. எனக்கு நல்ல 4 ஆண் பிள்ளைகளை தந்தார். அதில் 2வது பையன் தான் ஜோயல். 3 பிள்ளைகளுக்கு மேரேஜ் ஆகிருக்கு. நான் ஒரு பிள்ளைக்கு டவுரி வாங்கல தெரியுமா? ஒரு பிள்ளைக்கு நான் காஸ்ட் பார்க்கல தெரியுமா? ஆனால் எனக்குள்ள மனசில் இருந்தது சொல்லுவேன், எனக்கு வர குட்டிகள் ஞாயிற்றுக்கிழமை ஒயிட் ட்ரெஸ் தான் போடணும். என் வீட்டில் கல்யாண தண்டைகள் வெள்ளை ட்ரெஸ் தான் போடணும். பியூட்டி பார்லருக்கு அனுப்ப மாட்டேன். ஐப்ரூ பண்ண முடியாது. என் வீட்டுக்கு வரப்படி லிப்டிக் பண்ண முடியாது, முடிய வெட்ட முடியாது. எல்லாம் இங்கே தான் இருக்கீங்களா? ஊருக்கு நான் உபதேசம் பண்ணல. பாஸ்டர் ஒன்று கேட்டுடுங்க. பாஸ்டர் எல்லா கல்யாணத்தும் வந்திருப்பாங்கல்ல? பாஸ்டர் வந்தீங்களா? இல்லை, நான் என் குடும்பத்தில் பேசாத ஒன்றும் பேசலை. நேரடியாக போய் சொன்னேன். ஏன்டா கேட்டாங்க, எல்லாம் பேச. ஆமாங்க, நான் பணம் தேடி போனால வீட்டை பேசுறதுக்கு எனக்கு பயம். ஜோயல் மேரேஜோட நான் ஒரு பாஸ்டர் மகளை தான் கல்யாணம் பண்ணேன். திட்டமாக அவங்ககிட்ட பேசிட்டேன். உங்கள் மகா பாஸ்டர் சூட்கேஸ்லேருந்து துணியை மட்டும்தான் கொண்டு வரணும், வேறு ஒன்றும் உங்கள் வீட்டிலேருந்து வரக்கூடாது. எங்கள் வீட்டில் எல்லாம் இருக்குது. ஃப்ரிட்ஜுக்கு 1க்கு 2 இருக்குது, கார் இருக்குது, பைக் இருக்குது, எல்லாம் இருக்குது. ஒரு பொருள் வரக்கூடாது, ஒரு பைசா கொண்டு வரக்கூடாது. கெட்டு போச்சுல இன்னைக்கு கிறிஸ்தவ. இன்னைக்கு எவ்வளோ கொடுப்பேன், எவ்வளோ வாங்குவேன், எவ்வளோ தருவேன்? நான் சொல்லேன், கோடிகள் கொடுக்கட்டும். அது பிள்ளைக்கு அப்பன் அம்மா கொடுத்த சுதந்திரம், அதுக்குரியவள் அவள். அது நமக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். எவ்வளோ தருவேன்னு கேட்கக்கூடாது. நான் கொஞ்சம் கடினமாக பேசுகிறாள் கட்டியலா, அதான் சொல்லிட்டு போயிருந்தேன், வந்தால் விட்டுட்டு போகக்கூடாது. ஆமேன். எவ்வளவு தருவியே, என் பையனுக்கு எவ்வளோ தருவேன்னு கேட்கறத விட பயலை கூட்டிகிட்டு போய் காலச்சந்தையில் துண்டு விரிச்சு பிச்சை எடுனேன். ஓ, இன்னும் இதை விட காட்டாமல் எனக்கு சொல்ல தெரியாது. கட்டியலா கட்ட அவிக்கிற சபைகளுக்கு போய் அந்நிய பாசை வருது. என்ன பிரி? சபையை பிரியா, குடும்பத்தை பிரியா? என்ன பிரி 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 பிரி? அந்நிய பாசை என்ன பிரி? பிரி பிரினா சபையை பிரியா, குடும்பத்தை பிரியா, புருஷ முண்டாட்டி பிரியா? என்ன பிரிங்க? எல்லாம் தான் இருக்கீங்களா? ரொம்ப கோமா பேசிட்டணும். ஒரு மனுஷன் அந்த பணம் 10 லட்சம் ரூபா கிம்ஸ்ல போய் ஒரு ஆபரேஷன் பண்ண காணாது. கேட்டீங்களா? இந்த அறிவு வேணும். அவன்கிட்ட வாங்கின 4 லட்சம் ரூபா பணம் தோத்துரும். ஒரு ஓட்ட கார் வாங்க காணாது. யாரோ தர பண்ண. ஆமேன் சொல்லுங்களேன். இன்னைக்கும் அப்படிதான் பிராக்டிஸ் பண்ணியிருக்கேன். ஆமேன். இன்னைக்கு எங்கூட வந்திருக்கிறது என் விசுவாசி தம்பி தான். எனக்கு கார் ஓட்டிட்டு வந்திருக்கிறான். சவுதி அரேபியாவில் வேலை செய்த தம்பி, நல்ல பிள்ளை, இந்துலேருந்து ரட்சிக்கப்பட்ட பிள்ளை. அவன் பிரைஸ் தி லார்ட். அவனுக்கு இடம் உண்டு. அவன் அவனுடைய வேலையில் சம்பாத்தி பண்ணி வீடு போட்டான். அவன் அங்கேருந்து வரும்போது நான் சொன்னேன், நீ வரும்போது மக்களே நான் உனக்கு அலைன்ஸ் பார்த்து வைக்கிறேன். இந்துலேருந்து ரட்சிக்கப்பட்ட ஒரு பிள்ளையை பார்த்துருந்தேன். கஷ்டப்பட்ட குடும்பம். நான் சொன்னேன், அவள் பிஎஸ்சி படித்த பிள்ளைப்பா, நல்ல குடும்பம், இந்துலேருந்து ரட்சிக்கப்பட்ட பிள்ளை, நகையெல்லாம் வேறுபட்டிருக்கா. ஆனால் அவங்க பணம் தந்துக்கிட மாட்டான். கெட்டுறியா? அவன் சொன்னால் எனக்கு பணமே தேவையில்லை, எனக்கு பணமே தேவையில்லை. ஆமாம், ஆமேன். அவங்களாட்டு கொடுத்தாங்க. எங்களுக்கு இவ்வளோ தான் தர முடியும்னு கொடுத்தாங்க. 50,000 ரூபா கொடுத்தாங்க. கல்யாணம் முடிஞ்சு ரொம்ப வருஷம்லாம் ஆகலை, 1.5 வருஷம் தான் ஆச்சு. சரி, வேண்டான்னு சொன்னது இப்போ அவங்க கொடுக்கறது வேண்டான்னு சொன்னாலும் மதியம் நம்மளவா? ஆமாம், வேண்டாண்ணா, தேவையில்லை, எனக்கு பணம் தேவையில்லை, கத்தர் போதும், எனக்கு கத்தர் நடத்த மாட்டாரா? இன்னும் அமைதி ஆகிட்டு என்ன விஷயம்? இப்போ தான் பெண்ணு பார்த்துட்டு இருக்கீங்களோ? அதான் கதை. இப்போ பார்த்துட்டு இருக்க நேரம் பார்த்து நான் போட்டு உடைச்சேன். அம்மா, எதிர்பாராத சந்திப்பு வருது. எனக்கு குட்டியும் கத்தர் செய்வாருங்கிறேன். ஒரு சாட்சி சொல்லட்டுமா உங்களுக்கு? சென்னையிலே நடந்த சம்பவம். ஒரு ஐதீகமான இந்து குடும்பத்தை சேர்ந்த ஒரு வாலிப பிள்ளை. குடும்பமெல்லாம் படித்தவங்க. லிசன், குடும்பமெல்லாம் படித்தவங்க. அவர் பூஜாரம் உண்டு. டெய்லி காலையில் வீணை வாசிக்கணும், அதெல்லாம் போய் சுரம்லாம் வாசிக்கணும். இவ கல்லூரி சிக்கப்பட்டாள். எல்ஐசியில் வேலை, அவளுக்கு கவர்மெண்ட் வேலை. ஆனால் இவ பையில போய் என்ன சொன்னா தெரியுமா? வீணை வாசிக்க தெரியும் இவளுக்கு. இவ பழைய பாட்டுலாம், பண்டு காலத்து பாட்டுலாம் பாடி சர்வலோகாதீப நமஸ்காரம் இப்படிதான் பாடிட்டு இருந்தா. ஒரு நாள் அவங்க அப்பா கண்டுபிடிச்சிட்டாரு. பூஜாரிலேருந்து வெளியே ரொம்ப பிடிச்சிட்டா. ஏய், குட் மார்னிங். எஸ் டாடி, குட் மார்னிங். இட்ஸ் அ நியூ சாங். எஸ் டாடி, இட்ஸ் அ நியூ சாங். கொஞ்சம் நோ, இது ஒரு கிறிஸ்தவ பாடல், கிறிஸ்டியன் சாங். நீ எங்களை ஏமாத்துற. அவங்க ஐதீகமான இந்து குடும்பத்தை சார்ந்த பிள்ளை. எஸ் டாடி, ஐ லைக் கிறிஸ்டியன், ஐ லைக் கிறிஸ்டியன் சாங்ஸ், ஐ லைக் ஜீசஸ் கிரைஸ்ட். நான் இயேசுவை விரும்புகிறேன், கிறிஸ்தவத்தை விரும்புகிறேன், கிறிஸ்தவ பாடல். வீட்டில் பிரச்சனை வந்துடுச்சு.
வீட்டில் அம்மா அப்பா கூட்டிட்டாங்க, காலையில் அந்த பிள்ளை கையில் சாப்பிட்டாச்சு, லஞ்ச் பேக் கொடுத்துட்டாங்க, தலையில் தண்ணி தெளிச்சாச்சு. சாயங்காலம் வந்தால் இயேசுவை மறுதளிக்கணும், இல்லாட்டாங்க வீட்டுக்கு வராத. யூ ஆர் எ மேஜர், ரைட்? டேக் யூர் டிசிஷன். நீ உன் தீர்மானத்தை எடுத்துக்க, அதனால வரக்கூடாது வீட்டுக்கு. வைராக்கி இருக்கா? இன்னைக்கு ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு வைராக்கி இருக்கா? ஆமேன். ஆவிக்கிற வைராக்கி வேணும். நடந்த சம்பவத்தை சொல்லட்டுமா? சாயங்காலம் 5 மணிலேருந்து 6 மணி வரை சென்னையில் மவுண்ட் ரோட்டில் சாந்தி தேட்டர் பக்கத்தில் LIC, அதான் அவளுக்கு வேலை. 1 மணிக்கு ஒரு பஸ் ஸ்டாண்டில் நிற்கிறா. வீட்டுக்கு போனால் இயேசு மறுதளிக்கணும். நான் வாலிப பிள்ளை எங்கே போவேன்? ஜாப் செக்யூரிட்டி இருக்கு, வேலை இருக்கு, சம்பாத்தியம் இருக்கு, LICல வேலை, கவர்மெண்ட் ஜாப். பட் எங்கே போகிறது? 1 மணி நேரம் இருக்கும்போது ஒரு கார் வேகமாக வந்து நிற்குது. கார்ல இருந்து பவியமா ஒருத்தன் ஓடி வரும். ஐயா கூப்பிட்டாங்க வரணும். உடனே வாலிப பிள்ளை பேர முடியுமா? வாலிப பிள்ளை யாராவது கூப்பிட்டா காரில் போக முடியுமா? அந்த பிள்ளை அப்படி சந்தேகப்பட்டு இருக்கிறா. காலம் சென்ற சுவிசேஷகர் பரிசுத்தவானுடைய முகம் தெரியும். ஐயா DJS தினகரன் அப்படி கண்ணாடி இறக்கிறார், கை காட்டி இப்படி கூப்பிடாரு. ஓடி போன, அங்கிள் அங்கிள் அங்கிள், உங்க பிரசங்கத்தில் தான் ஏசுனார், எனக்கு தெரியும். கர்த்தர் கூப்பிட சொன்னார். யாரையும் அற்பமா பேசாதுங்க. ஊழியத்தில் வித்தியாசம் உண்டு, ஆவியானவர் ஒருவர். வரங்களில் வித்தியாசம் உண்டு, ஆவியானவர் ஒருவர். அவர் ஒரு ஊழியத்தை அவர் ஒரு சேட்டையும். யாரையும் குற்றப்படுத்துறத தொழில வைக்காதுங்க. வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டார். காரில் போகும்போது பிள்ளை சாட்சி சொல்றார். வீட்டுக்கு போன உடனே உங்க அப்பா அம்மாட்ட ஃபோன் பண்ணு, தோத்து நான் இங்கே தான் இருக்கிறேன்னு சொல்லு, மற்ற காரியத்தை பிறகு பார்த்துக்கலாம். இந்த பிள்ளை ஃபோன் பண்ணுறா. நான் மேஜர், நான் டிசிஷன் எடுத்துட்டேன். நான் இப்படி ஒரு முக்கியமான ஒரு பிரமுகர் வீட்டில் இருக்கிறேன். இங்கே இருந்துட்டு நான் வேலைக்கு போகிறேன். இனி வீட்டுக்கு வந்தால் நான் பூஜை அறைக்கு போக மாட்டேன், நான் விக்கிரத்தை கும்பிட மாட்டேன், இயேசுவை தான் ஆராதிப்பேன், சர்ச்சுக்கு போவேன், அனுமதி கொடுத்தா வீட்டுக்கு வரேன், இல்லாட்டா ஐ எம் நாட் கம். அவங்க சொல்கிறாங்க, நோ ப்ராப்ளம், வீட்டுக்கு வராத, உன் வழியை நீ பார்த்துக்க. மதுரையிலே ஐயா விக்டர் P. லாரன்ஸ் இருந்தார். உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியுமா தெரியல. ஜபவிடை பதிவிடையின் ஊழியம் வைத்திருந்தார். 14 ஆண்டுகள் ஜபம் மட்டும் பண்ணிட்டு இருந்தார். அவர் நானும் பல முகாமில் பிரசங்கம் பண்ணியிருக்கிறோம். அவர் நான் இருந்த கூட்டத்தில் அவர் சொன்ன சாட்சி இப்ப நான் சொல்லிட்டு இருக்கேன். என்னை கவனிக்க அன்போடு கேட்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்ல கவனிக்க அன்போடு கேட்கிறேன். தூர இடத்துல செய்தி வரும்னு நான் சொல்றேன். அவர் சொன்ன சாட்சி. ஒரு நாள் அவருக்கு ஒரு கடிதம் வந்ததான். அந்த கடிதத்தை ஓபன் பண்ணி வாசித்தா, ஐயா நீங்க விக்டர் P. லாரன்ஸ் தான். அவங்க அட்ரஸ் கிடைச்சது, நீங்க யாருன்னு தெரியாது, என்னையும் உங்களுக்கு தெரியாது, ஆனா மன்னித்துக் கொள்ளுங்கள் இந்த வார்த்தையை சொல்றதுக்காக. நான் ஒரு பிராமின் கன்வெர்ட். நான் இப்படி வட இந்தியாவிலே ஒரு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டராக இருக்கிறேன். நான் கிறிஸ்துவ பிள்ளை தான் கல்யாணம் பண்ண போகிறேன், ரட்சிக்கப்பட்ட பிள்ளை வேணும். எங்கள் அப்பா அம்மா ரட்சிக்கப்படல. அவங்க சொல்கிறாங்க, டே ஏதாவது பிராமின்ல கன்வெர்ட் கேள் இருந்தால் கட்டுறா, இந்த ஒன்று மாதிரி எங்களுக்காக சைடா, நீ கிறிஸ்துவ பிள்ளை வேணா கட்டுங்கிறாங்க. ஆனால் கடவுள் உங்களுக்கு லெட்டர் எழுதுற ஒரு லீடிங் தந்தார், எனக்கு ஏதாவது உதவி செய்ய முடியுமா? ஐயா விக்டர் P. லாரன்ஸ் ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் பேசினாராம், இந்த லெட்டரை DJS தினகரனுக்கு அனுப்பணும். எனக்கு அம்மாவோட இயேசு தான் முக்கியம். அந்த பிள்ளைக்கு மாப்பிள்ளை யார் தெரியுமா? IAS கலெக்டர். செய்தி பறக்குதுங்க. ஐயா DJS தினகரன் கேட்குறாங்க அந்த பிள்ளைட்டமா, உனக்கு ஒரு அலைன்ஸ் வந்திருக்கு, நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டுமா? ஐயா நீங்க சொன்னா நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். தோத்துறோம் அம்மா. ஆமாம், அவன் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்மா. அந்த கல்யாணத்தில் அப்பா அம்மாலாம் கலந்துக்கிட்டாங்க. ஏன்னா மருமகன் கலெக்டர்ல இனி வந்துடுவோம்ல. அம்மா நற்செய்தி வரும்.